ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். சோபகிருத வருஷம் மாசி மாதத்தின் பலன் 13/2/2024 13/3/2024 வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும், சூரியன் சனி புதன் இந்த 3 கிரகங்களும் கும்ப ராசியிலையும், மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா. இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாளர் 13ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரமாக. நம்ம சௌரமான கணக்கை வச்சுப்போம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது. அது மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது. அது அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா, அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாளெலாம் பார்த்தேன்னா அவங்க எடுத்துக்கொள்கிறது சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம். நம்ம தமிழ்நாடு, பஞ்சாப், இந்த கல்கத்தா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், இந்தியன் ஸ்டேட் பார்த்திங்களேனால் அவங்க சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை பொறுத்து, இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தலையானால் சுக்கிர பகவானும் சரி, செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி, அதாவது 9/3 அன்னைக்கு பார்த்தேன்னா, அதாவது 8/3/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். புத பகவான் 2ஆம் தேதி அன்றைக்கி 2/3/2024 அன்றைக்கி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது. பொதுவாகவே பார்த்தேன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாத பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே. ஆனால் 13ஆம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகுறது. சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார், அதை சொல்லிட்டோம். 16ஆம் தேதி பார்த்தேனால் ரத சப்தமி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள், அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர். அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, இந்த ரத சப்தமியில் தேர்கால்கள், சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் இன்னுமே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, 24ஆம் தேதி 24/2/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா மாசி மகம். மாசி மகம்ன்றது பௌர்ணமி சொல்லக்கூடியது. மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார். ஒருவருக்கொருவர் 180 பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது. மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம். குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தரமும் அது வரும். இந்த வாட்டி மாசி மகம் வருது. இது 24/2/2024 அன்றைக்கி வருது. இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா 5/3/2024, அதாவது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது, புதிய இடம் வாங்கிறது, புதுசாக மனை அதாவது அடிக்கோல் இடுறது, அதை தவிர மனைக்கு வாசக்கால் வைக்கிறது, இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம். கார்த்தால் 9:42 11:12 வரலாம், அதாவது 1.5 மணி நேரம் இந்த காலகட்டங்கள் வரும். 1.5 மணி நேரம் அப்படின்னா 90 நிமிஷம். 5 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 5 வகையில் பார்த்தேன்னா முதலில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் அவர்கள் ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம், பூஜை செய்யக்கூடிய நேரம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடிய நேரம், தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு 5 வகையாக பிரிக்கிறார். இதில் கடைசி 2 விஷயங்கள், அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் நம்ம வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று.
ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம். அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அந்த கடைசி 36 நிமிஷத்தில், அதாவது 9:42லேருந்து 11:12 வரலும் இருக்கக்கூடிய கடைசி 36 நிமிஷத்தில் வந்து பண்ணினர்களேயானால் அது வந்து வெற்றியை கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர வந்து இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது. அதாவது திதி தோஷமோ, வார தோஷமோ, நட்சத்திர தோஷமோ, ராகுகாலம், யமகண்டம், எந்த ஒரு தோஷமும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தேனால் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது. அது வந்து 7/3/2024 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு 10ஆம் தேதி அன்னைக்கு 10/3/2024 அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது. அமாவாசைன்றது வந்து மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள், திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும். அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலைன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறோம். இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வருது. இதை தவிர ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சலையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அந்த டயத்தில் வந்து சந்திரன், அதாவது நட்சத்திர சந்தியோ, பாத சந்தியோ, லக்ன சந்தியோ, இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததேயானால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும். அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது, எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையை வச்சுட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சுட்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தின் பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். பொதுவாகவே கடக ராசிக்காரர்கள் வந்து நல்ல ஒரு ஏற்றமான ராசி. கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் அழுத்தமானவர்கள். நல்ல எந்த ஒரு வேலையையும் அவர்கள் நிச்சயமாக முடிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள். இது காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசியாக இருக்கிறதுனால எல்லா விதமான சௌக்கியங்களும் அவர்களுக்கு எப்போவுமே உண்டு. கடகராசிக்காரர்கள் பார்த்தாலேனா நல்ல ஒரு ஆட்சி பீடத்தில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருப்பார். அவர்கள் வைக்கிறவங்க ஆட்சியில் நல்லபடியாக உட்கார்ற அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங் பொசிஷனில் கொண்டு போவாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதம், அதாவது 13/2/2024 இருந்து 13/3/2024 வரை உண்டான மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஏன்னா மாசி மாதம்ன்றது கும்ப மாதம்ன்றதுனால சூரிய பகவான் 8ஆம் இடத்துல போயிருக்கார். 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பாதிபதி மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அது என்ன விசேஷம்னா சனி பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் போகிறது. அதாவது அஷ்டமத்து சனி இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒரு 2-3 மாதமாகவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி மெதுவாக வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதத்தில் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், சண்டைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து குடும்பாதிபதி போய் உட்கார்றதுனாலையும் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனாலையும் சனி பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீட்டில் இருக்கிறதுனால அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 3-12 அதிபதியும் அங்கே போய் உட்கார்றார். அதனால் வந்து வெளிநாட்டு பிரயாணம் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். செவ்வாய் பகவான் உங்களுடைய மிகப்பெரிய யோகக்காரர்கள். அந்த ஒரே ஒரு பெரிய விசேஷம், அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 5-10க்கு அதிபதி அப்படின்றதுனாலையும் 7ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில் சென்று ஒரு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. மாற்று மதத்தினர் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா பேச்சுக்கு உண்டான 2ஆம் ஆதிபத்தியத்துக்கு உண்டானவர் சனி பகவானோட சம்பந்தத்திலிருந்து சனி பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் பிரச்சனைக்கூடிய காலகட்டம். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். உங்களுடைய யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய
செவ்வாய் பகவான் சமசப்தமத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக ஓரளவு இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் 9ஆம் இடத்துல போய் ராகு பகவான் இருக்கிறதும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்காது. உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்து பிறகு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் வெற்றி பெற்றே தீருவீர்கள். அதை சொல்கிறோம். 8ஆம் இடத்தில் சனி பகவான் பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார். வண்டி வாகனங்களில் சொல்லும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கழிவு உபாதைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், எலும்பு மஜ்ஜை நோய்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டியும் நிச்சயமாக இருக்கும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும். உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதி அதாவது உங்களுடைய 4ஆம் இடத்த தாய்க்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையாது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மாதம் மொத்தமே ஏன்னா நம்ம சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தினுடைய பலன்களை. அப்படி இருக்கும்பொழுது சூரியனும் புதனும் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 8ஆம் இடத்தில் புத பகவான் மறைந்திருந்தாலும் படிப்புக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு பார்த்துருக்கவாளுக்கு திடீர்னு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையெல்லாம் இந்த அஷ்டமத்தில் சனி ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பார். மிச்சபடி எல்லாமே நல்லபடியாக போயின்னு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த அஷ்டமத்து சனி பகவானுக்கு மட்டும் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் சென்று பிரீத்தி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். என்ன பிரீத்தி சார் பண்ணலாம் அப்படின்னா, நுங்கு வாங்கி கொடுக்கலாம். அதாவது இந்த வெய்ய காலத்தில் மாசி மாதத்தில் உங்களுக்கு வெயிலும் அடிக்க ஆரம்பிக்கும், நுங்கும் வரும். நுங்கு, பதநீர் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம். எள்ளு உருண்டை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம். யாருக்கு இந்த வழிபோக்கர்களுக்கு, ரொம்ப தூரம் நடக்கிற வாழ்க்கெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். கீழ்த்தட்டு மக்கள், உடல் உழைப்பு நம்பி பிழைக்கிறாங்க, உடல் உழைப்பு பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக, அதாவது இந்த இரும்பு அடிக்கிறது இந்த மாதிரியான ஃபிசிக்கல் லேபர்ஸ் இருப்பா இல்லையா, அவள்லாம் அவளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுடைய தாக்கம் மிகவும் கம்மியாகும் அப்படின்றத சொல்கிறோம். கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கும் வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் நல்ல ஏற்றம். இந்த அதை தவிர வன்னி மரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வன்னி மரம் விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்கும். அந்த வன்னி மரம் அங்கே நட்டுட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம். இல்லைன்னா வன்னி மரத்தை சுற்றி வர்றது ரொம்பவும் நல்லது. அதை தவிர இந்த கருங்கோலை மலர் இருக்கும். அந்த கருங்கோலை மலர் கொண்டு போய் நவகிரகத்தில் சனி பகவானுக்கு சேர்த்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவானும் மறைந்திருந்து சனி பகவானோட சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். தந்தையின் மூலியமாக சிறு சிறு துன்பங்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் மறைந்த சூரிய பகவான்றதுனால குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் இந்த மாதத்தில் பெரிய அட்வான்டேஜே உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் அதாவது செவ்வாய்க்கிழமை காத்தால ஒரு சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரத்துக்கு செவ்வாய் பகவானை வேண்டுங்க. நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நல்லபடியாக ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் நீங்கள் சில நாட்களை தள்ளி வைப்பது நல்லது. அது முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அதாவது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தடையானால் 8ஆம் தேதி 8/3/2024 10/3/2024 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம காலங்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதம் இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் விலகும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.